இருந்தாலும் இவளுகளுக்கு இவ்வளோ திமிரு இருக்கக்கூடாதுங்க. கட்டின இடத்துலயே கிடக்குறாளுகளே, போய் மேய்ச்சிட்டு வருவோன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வந்தா, ஆளுக்கு ஒரு முறையில என்னைய சேர்த்து இழுக்குறாளுக. இதெல்லாம் கொடுமை காலம்டா. இது எனக்கு தேவைதான்டா அப்படின்னு சொல்லிட்டு, எப்பா எப்பா வேகமா வாப்பா, ஆளுக்கு ஒரு மூலையில இருக்காளுக. நான் திம்பனா நீ திம்பனான்னு கிடக்குறாளுக. என்னால இவளுகளெல்லாம் மேய்க்க முடியாது. நீ திருப்பி கட்டின இடத்துலயே கட்டி போடுப்பா. அவளுக்கு செவனேன்னு கட்டி போட்டால் தான் உருப்படியா சாப்பிடுவாளுக. என்னாலலாம் மேய்க்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி, என்னம்மா எப்படி சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒவ்வொரு குட்டியா வாங்கி கட்டி போட்டார் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இதுதாண்டி கரெக்டு. போங்கடி, இனிமேல் நான் உங்களை அவுத்து விட்ற நினைப்பே எனக்கு வராதுடி. மேய்ச்சலுக்கு பிடிச்சிட்டு போவேன், கொண்டு போய் கட்டின இடத்துல கட்டி போட்டு புல்லு பிடுங்கி போடுவேன், இருக்கிற புல்லை மேய்ஞ்சிக்கிட்டு வாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தோட்டத்தை சுற்றி பார்க்கலான்னு கொஞ்ச நாளைக்கு மிளகா செடி நட்டுருந்தோம் இல்லையா, அவளுகளை போய் நாளாக விசாரிச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். வந்து பார்த்தா நல்லா தான் தளைஞ்சிருந்தாளுங்க. செகண்ட் டைம் நட்டுருந்தவும் சூப்பராக தளைஞ்சிருந்தாளுங்க. அவளுக்கு கொஞ்சம் லைட்டாக சுருட்டி அடிச்சிருந்தாளுங்க, கொஞ்சம் லைட்டாக மருந்து தட்டணும் போல தெரியுது. அப்படியேன்னு குட்டி குட்டி பூவெல்லாம் வச்சுருந்தாளுங்க. நானும் சுற்றி சுற்றி பார்த்தேன். சரிடி, நீங்கள் நல்லா தளைஞ்சிருக்கீங்கடி, ரொம்ப சந்தோஷம்டி. அப்படியே ஆமணக்கு செடியும் வந்து அலைஞ்சிருந்துச்சு. அப்படியே கத்திரி செடியும் ஒருத்தர் நட்டுருந்தோமா, அதுவும் பார்த்தா நல்லாவே தளைஞ்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேடி பாய்டி அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட விவசாயம்லாம் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே டாட்டா பை பை. எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. ஹாப்பி லைஃப்.